ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். தினம் ஒரு தகவல் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இன்றைய தகவல் என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உடைந்து போகாதே. வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உடைந்து போகாதே. உன்னை உடைப்பதற்கு ஒரு தருணம் உண்டென்றால், உன்னை உருவாக்குவதற்கு பல தருணங்கள் காத்திருக்கின்றன. உன்னை உடைப்பதற்கு ஒரு தருணம் இருக்கிறது என்றால், உன்னை உருவாக்குவதற்கு பல தருணங்கள் காத்திருக்கின்றன. என்ன அருமையான வரிகள்! உண்மையாலுமே நாம் என்னைக்குமே வாழ்க்கையில் உடைந்து போய்விடக்கூடாது. எவ்வளவு கஷ்டம் வேணாலும் வரலாம், எவ்வளோ பிரச்சனைகள், சிக்கல்கள். இன்றைக்கு பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் சந்திக்காத மனிதர்களே கிடையாது. ஆனால் அவற்றையெல்லாம் கடந்து நம்மால் முடியும் என்று தன்னம்பிக்கையோடு போராடியவர்கள் தான் வெற்றியை அடைகின்றார்கள். இதற்கு உதாரணமாக பல செய்திகளை சொல்லலாம். அப்படி ஒரு செய்திதான் தென்னாப்பிரிக்காவின் நெல்சன் மண்டேலா அவர்களை குறிப்பிட்டு சொல்லலாம். எத்தனை ஆண்டுகள், 25 ஆண்டுகள் குடும் சிறைவாசத்தை அனுபவித்து அதிலிருந்து தன்னை செதுக்கி கொண்டு, நான் வீணா போயிடுவேன், ஐயோ நான் இறந்து போயிடுவேன், எனக்கு எல்லா பிரச்சனைக, இந்த மாதிரி கொடுமையான சிறையை அனுபவிக்கிறேனே அப்படின்னு நினைக்காம பல ஆண்டுகள் சிறையில் இருந்தாலும் கூட வெளியே வந்து மீண்டும் தென்னாப்பிரிக்காவின் தலைவராக உயர்ந்து நின்று அந்த நாட்டுக்கே முதல் மனிதனாக உயர்ந்தார் என்று சொன்னால் விடாமுயற்சி தான் முக்கியம் என்பதனை அனைவரும் புரிந்து கொண்டால் வெற்றி நம் வசப்படும். மீண்டும் ஒரு தினமொரு தகவல் நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.